இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா திருவள்ளுவர் அவதரிச்சதா சொல்லப்படுற மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயில்ல தாங்க இருக்கோம். இப்பதாங்க முதல் முறையா அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவள்ளுவரை தரிசிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துலதான் இதுக்கு முன்னாடி இலுப்ப மரம் இருந்ததாகவும் அந்த மரத்துக்கு அடியில தான் திருவள்ளுவர் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. இவருதான் திருவள்ளுவரோட அப்பா பகவன். அவங்கதான் திருவள்ளுவரோட அம்மா ஆதி. திருவள்ளுவர் குழந்தையா அவங்க அம்மா கையில இருக்கிற மாதிரி சிலை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன திருக்குறள் இருக்குன்னா, ஈன்ற பொழுதி பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவருக்கு ஏத்த மாதிரி திருவள்ளுவர் குரலையே வச்சிருக்காங்க. வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க இலுப்ப மரம், இந்த கோயிலோட தலைவிரிச்சம். இந்த மரத்துக்கடியில தான் திருவள்ளுவர் பிறந்ததா சொல்லப்படுது. திருவள்ளுவரோட நண்பர் தான் ஏலேலே சிங்கர். திருவள்ளுவர் சொல்ல சொல்ல திருக்குறளை ஏலேலே சிங்கர் தான் எழுதினதாகவும் சொல்லப்படுது. திருவள்ளுவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை திருவள்ளுவர் அடக்கம் பண்ணக்கூடாது, பறவைகளுக்கு உணவா போட்டுடணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால ஏலேலே சிங்கர் திருவள்ளுவர் உடலை கட்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டு, ஏலேலே சிங்கர் திருவள்ளுவரோட உடலை எடுத்துட்டு வந்து போட்ட இடத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரலை வச்சிருக்காங்க. எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகர முதன்மையோ அந்த மாதிரி இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இறைவன் தான் முதன்மையானவர். திருவள்ளுவருக்கும் வாசுகி அம்மாவுக்கும் தனித்தனியா சன்னதி வச்சிருக்காங்க. இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுங்க. இப்பதான் ரீசெண்டா கருங்கல்லால புதுப்பிக்கப்பட்டு முப்பால் மண்டபம், பொற்றாமரை குளம்லாம் கட்டியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வர வாய்ப்பு கிடைச்சதுன்னா கட்டாயம் வந்து பாருங்க. நன்றி.